நீங்க காலேஜுக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க்குக்கு போறவங்களா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டயுமே நம்ம வீட்ல ஒரு ஒயிட் ஷர்ட் வச்சிருப்போம். அந்த ஒயிட் ஷர்ட்டை எந்த பேண்ட் கூடடா பேர் பண்றதுன்னு சொல்லி முழிச்சிட்டு இருப்போம். இல்லையா ஒரே மாதிரி பேண்ட்டை பேர் பண்ணிட்டு இருப்போம். அதை இந்த வீடியோல என்னன்னு சொல்றேன். ஹாய், நான் தான் உங்க லைஃப் ஸ்டைல் வித் கமல் பேசுறேன். இங்க பசங்களுக்கு தேவையான எல்லா ஐடியாஸுமே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. உங்ககிட்ட ஒரு ஒயிட் ஷர்ட் இருக்குன்னா எந்த பேண்ட்டோட மோஸ்டா போடுவோம்? மோஸ்டா பாத்தீங்கன்னா பிளாக்கோட மட்டும்தான் எல்லாரும் போடுவோம். நானும் அப்படிதான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது மார்க்கெட்ல நிறைய பேண்ட்ஸ் ஒயிட் ஷர்ட்டோட பேர் பண்ற மாதிரி இருக்குன்னு. அது என்னென்ன பேண்ட்னு இந்த வீடியோ நான் சொல்றேன். உண்மையை சொல்லணும்னா ஒயிட் ஷர்ட்க்கு எலிஃபென்ட் கிரே பேண்ட் தரமா இருக்கும். ஆனா நம்மள நிறைய பேர் கிட்ட எலிஃபென்ட் கிரே பேண்ட் இருக்காது. ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு எலிஃபென்ட் கிரே பேண்ட் போட்டு ஒரு ஒயிட் ஷூ போட்டீங்கன்னா கிளாஸா தெரிவிங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம தளபதியோட காஸ்டியூம். அவர் ஒயிட் ஷர்ட் போட்டு அந்த சாண்டல் பேண்ட் போட்டு நம்ம பார்க்கும்போது ஒரு நீட்டான ராயலான லுக் கிடைக்குது. அதனாலதான் அவர் அதை மெயின்டைன் பண்றாரு. நீங்களும் அதே மாதிரி காலேஜ் போகும்போதோ இல்ல வேலைக்கு போகும்போதோ ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு சாண்டல் பேண்ட் போட்டு போனீங்கன்னா நீட்டா தெரிவிங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு ப்ளூ ஜீன் கண்டிப்பா இருக்கும். அந்த ப்ளூ ஜீன் கூட உங்க ஒயிட் ஷர்ட்டை பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட லுக்கே வேற மாதிரி இருக்கும். அந்த ப்ளூ ஜீனோட ஒரு ஒயிட் ஷர்ட் போட்டு ஒரு ஒயிட் ஸ்னீக்கர் யூஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருப்பீங்க. ஏண்டா யாரோ ஒயிட் ஷர்ட்க்கு பிரவுன் பேண்ட் போடுவானா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா செலிபிரிட்டிஸ் முக்காவாசி பேரு ஒயிட் ஷர்ட்க்கு பிரவுன் பேண்ட் தான் போடுறாங்க. ஏன்னா அது ஒரு ரிச் லுக் கொடுக்கும். இங்க நம்ம யோசிச்சுட்டு இருப்போம் ஒயிட் ஷர்ட்க்கு பிரவுன் பேண்ட் போட்டா நல்லாவே இருக்காது அப்படின்னு சொல்லி. ஆனா அது போட்டு பாருங்க, அது ஒரு டிஃப்ரெண்டான வைப் கொடுக்கும். அப்புறம் கடைசியா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கலர். அது நம்ம விடவும் முடியாது, அது நம்ம மறக்கவும் முடியாது. ஆனா அதுதான் நம்மளோட ஃபேவரட். அதுதான் நம்ம பிளாக். அதை நீங்க போட வேணாம்லாம் நான் சொல்லல. அதை போடும்போது ஒரு நல்ல லுக் கிடைக்கும். ஆனா அதை மட்டுமே போட வேணான்னு தான் நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோடனே திருப்பியும் அதே கலரை வச்சு அழுதுட்டு இருக்காம நான் சொன்ன டிஃப்ரெண்டான கலர்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் காலேஜுக்கு ஒயிட் வித் ப்ரௌன் ஒரு வாரம், ஒயிட் வித் கிரே ஒரு வாரம், ஒயிட் வித் ப்ளூ ஒரு வாரம் போட்டிங்கன்னா நீங்கள் ஒரே மாதிரி ட்ரெஸ் போடுறது யாருக்குமே தெரியாது. சரி, ஓகேப்பா, இதோட முடிச்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until it's bye from Kamal. See you.